ஹாபிபிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாராஜா. இதுதான் படத்தோட பேர். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ஏப்ரல் மாதம் தான் வந்து ரிலீஸ் ஆனது. இது தமிழ் மொழியில் எடுத்த படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம 2017 வந்து குரங்கு பொம்மைன்னு சொல்லிட்டு ஒரு படம், சூப்பர் படம் அது. அந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் நித்திலன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறமா வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அனுராக் காஷ்யப், அப்புறம் சச்னா நமிதாஸ், மம்தா மோகன்தாஸ், நடராஜன், சுப்ரமணியம், அபிராமின் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இவங்க தான் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக இருப்பாங்க. இவங்க அவ்வளோதான் சீன்ஸில் வரமாட்டாங்க. எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் தான் அந்த சீனில் வருவாங்க. இவங்க கையில் ஒரு குழந்தை வச்சுருப்பாங்க. இதுதான் ஹீரோவோட ஒய்ஃபும் அந்த குழந்தையுமா இருக்கும். இவங்க 2 பேர் இப்போ ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ தான் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பாப்பாவுக்கு அந்த எதிர்கடையில் உள்ள ஒரு பொம்மையாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் அந்த பொம்மை வாங்க தான் போயிருப்பார். இப்போ இவங்க யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அபிராமி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அபிராமியோட அதாவது இவங்க வீட்டுக்கார் வந்து விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோன்னு நான் சொல்லிக்கிறேன். அவர் வந்துட்டு சலூன் கடை தான் வச்சுருப்பாரு. அங்கே ஹேர் கட் பண்ணுறதுக்கு தான் இவரோட வீட்டுக்கார் வந்திருப்பார். அப்போ வந்து இந்த பாப்பாவுக்கு, அவங்களுக்கும் ஒரு பாப்பா இருக்கும், அந்த பாப்பாவுக்கு வாங்கின ஒரு நகையை வந்து தவறி, அதாவது மறதியாக கொண்டு போய் அந்த கடையிலேயே வச்சுட்டு வந்துடுவார். அந்த நகையை திரும்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃபோடு இங்கே வருவார். அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து எதிர்த்தாப்பில் கடைக்கு போயிட்டு இந்த பொம்மை வேணுமா, இந்த பொம்மை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாரு. அப்போ அவங்க வந்து ஹீரோயின் வந்து இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு மாறி மாறி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்காத விதமாக இங்கே ஒரு பெரிய விபத்து வந்து இந்த இடத்துல ஏற்பட்டுரும். இதை யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒரு பெரிய லாரி வந்து அப்படியே அவங்க எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு ரோட்டில் போகாமல் வீட்டுக்குள்ளே போகிறதுல பழக்க தோஷத்தில் வீட்டுக்குள்ளேயே அது போயிடும். ஏன்னா மேக்ஸிமம் லாரிலாம் அதிகமாக அப்படி தானே நடக்குது. அந்த மாதிரி தான் இதில் காட்டியிருப்பாங்க. அவங்க 2 பேருமே, அதாவது 2மே லேடிஸ் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து ஹீரோவோட ஒய்ஃபு, இன்னொன்று ஆப்போசிட்டில் இருந்தாங்களா அபிராமி, அவங்க வந்து வில்லனோட ஒய்ஃபு. அவங்க பிள்ளையோட அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக தான் வந்தாங்க. அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, அபிராமி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து வில்லனாக இருப்பார். அது வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் தெரியவே தெரியாது. அவர் என்ன தான் ஒரு திருடனா அப்படின்னு இருந்தாலும் அவர் ஒய்ஃப் மேலேயும் பிள்ளை மேலேயும் ரொம்பவே பிரியமாக இருப்பார். அதனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு அது தெரியாமையே பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி டைமில் தான் அவரோட பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வரும். அதுக்காக அவர் கொள்ளை தான் அடிப்பார். கொள்ளை அடித்து நிறைய நகை சேர்த்து வச்சுருப்பார். அந்த நகையில் சில நகையை தான் வந்து தான் பிள்ளைக்காக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அதுக்கு முன்னாடி தான் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு நம்ம பாப்பாவுக்கு பர்த்டே தான், அதனால் போய் முடியெல்லாம் வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் ஹேர் கட் பண்ண தான் இப்போ வருவார். அவர் ஹேர் கட் பண்ணுறதுக்கு வர்ற சலூனு தான் வந்து நம்ம ஹீரோ வந்து நடத்திட்டு இருப்பார். அங்கே தான் அவர் வந்து இப்போ வந்து முடி வெட்டுறதுக்கு வருவார். அப்படி வெட்டிட்டு இருக்கும் போது தான் தவறுதலாக அவர் பாப்பாக்குன்னு வாங்கின நகையை வந்து அங்கே விட்டுட்டு வந்துடுவார். இது அவருக்கும் தெரியாது, ஹீரோவுக்கும் தெரியாது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் ஹீரோவுக்கு அது தெரிய வரும். அதனால அவர் வந்து என்ன செய்வார்னா, அந்த வில்லனோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அந்த நகையை போய் அங்கே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவார். இதுக்கு இடையிலேயே வந்துட்டு போலீஸ் வந்து இவர் திருடினது தெரிஞ்சு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த நகையை யதார்த்தமாக கொடுக்கலான்னு தான் இப்போ ஹீரோ வருவார். அதுக்கு இடையிலேயே வந்து இவர் திருடன் சொல்லிவிட்டு இப்போ போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த வில்லன் என்ன நினைப்பார் அப்படின்னா வந்துட்டு, இவர் தான் வந்து போலீஸில் போய் போட்டு கொடுத்துருக்காரு, அதனால தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே ஹீரோ மேலே அவருக்கு அந்த ஒரு வன்மம் இருக்கும், அது வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஹீரோ அந்த வேலையை செய்யலை. கையில் கிடச்ச உடனே கொண்டு வந்துட்டு அவங்க குடும்பத்தில் தான் கொடுக்க நினைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி அவமானப்பட்டதுனால, ஏன்னா அவர் வில்லனோட ஒய்ஃபுக்கு வந்து இவ்வளோ நாள் இவர் திருடன் தெரியாது. இப்போ ஊர் முன்னாடி அவங்க சொந்தக்காரங்க முன்னாடிலாம் போலீஸ்காரங்க வந்துட்டு இப்படி ஹஸ்பண்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுனால அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பு வந்து வீட்டுக்கார மேலே ஏற்பட்டுரும். அதனால் அவர்கிட்ட வந்து பிரிஞ்சு தான் இருப்பாங்க. அவரும் ஜெயிலுக்கு போயிடுவார். இப்போ அந்த நகையை கொண்டு வந்து கொடுக்கும்போது கூட அவங்க வாங்க மாட்டாங்க. இது யார்கிட்டேருந்து எடுத்ததோ தெரியல, ஏதாவது பாவ காசாக தான் இருக்கும், நீங்கள் போகிற வழியில் கொண்டு போய் ஏதாவது உண்டியலில் வேணால் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நகையை வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் தான் அவங்க வந்து சரி இதை தான் வாங்க மாட்டுறாங்க, அவங்களும் பாப்பா வச்சுருக்காங்க, நீங்கள் இந்த எதிர்கடையில் போய் ஒரு டாய்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து அனுப்புவாங்க. அதுக்காக தான் இப்போ அவர் வரும்போது இந்த லாரி இந்த மாதிரி உள்ளே வந்துடும். இந்த டைம் அவர் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே லாரி அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடும். கண்ணுக்கு அப்படியே எதிர்த்தாப்பில் பார்த்துக்கிட்டே நிற்கும் போதே இந்த ஆக்சிடென்ட் நடக்கும். உடனே ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாம் வந்து பார்க்கும் போது எல்லாமே ஃபுல்லாக எல்லாருமே அப்படியே இறந்து போய் கிடப்பாங்க. அப்போ அந்த பாப்பா மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா,
எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அப்போ அவர் வந்த உடனே எதுவுமே குழந்தை அழுற சத்தம் மட்டும் கேட்கும். எங்கன்னு தெரியாது. உடனே எல்லாம் தேடி பார்ப்பாங்க. அப்போ ஒரு டின்னு மாரி இருக்கும். அதாவது குப்பை தொட்டி இருக்குல்ல, அந்த ஷேப்பில் ஒரு டின் இருக்கும். அந்த டின்னை தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாப்பா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். அந்த சீன் பார்க்கவே ரொம்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பாப்பாவை அவர் தூக்கி எடுத்துப்பார். அதுதான் அவரோட குழந்தையா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டின்னு மூடினதுனால தான் அந்த குழந்தை வந்து தப்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லை அப்படின்னா அந்த குழந்தை இறந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதனால இந்த டின்னுக்கு வந்து ஒரு பேரை வச்சு அதை பத்திரமா அவர் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பார். தான் ரொம்ப ரொம்ப நேசித்த அந்த குழந்தைய அந்த டின்னு வந்து காப்பாற்றதுனால, அதாவது அந்த குப்பை தொட்டி காப்பாற்றதுனால அதுக்கு வந்து லக்ஷ்மின்னு பேர் வச்சு அவரோட கடையில் வந்து அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருப்பாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ கதை நகர்ற மாதிரி காட்டுவாங்க. இப்போ அந்த பாப்பாலாம் வளர்ந்துருக்கும். இப்போ அவர் போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்திருப்பார். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட ஒரு பொருள் வந்து காணா போயிடுச்சு, அதை யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு வந்து உயிர் இருக்கா உயிர் இல்லையா, அது என்ன பொருள் அப்படின்றத அவருக்கு தெளிவாக சொல்லாமல் இது மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது இப்படி இருக்கும்ல அப்படி இப்படின்னு காட்டிக்கிட்டே இருப்பாரை தவிர தெளிவாகவே சொல்ல மாட்டார் எதுவும். ஆனால் இவர் பல தடவை வந்துட்டு இந்த மாதிரி இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது அது என்னான்னு சொல்லியான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரியாக அவருக்கு சொல்ல தெரியாது. நீ சரியாக சொன்னாதான் மேலதிகாரிகிட்ட சொல்லிவிட்டு உனக்கு எதுக்காவது நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர்லாம் சொல்லுவாங்க. அவரும் அதே மாதிரி தான் சொல்லுவார் தவிர டக்குன்னு இது வந்து இந்த ஒரு குப்பை தொட்டின்றதை சொல்லவே மாட்டார். இப்போ இவர் தான் மேலதிகாரின்னு சொல்கிறாங்கல்ல, இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த கேஸும் எடுக்க மாட்டார். ஆதாரம் இருந்தால் மட்டும் கொண்டு வா, அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் கொண்டு வா, அது என்னென்னு ஃபோட்டோ கொண்டு வா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரும் கேட்பார். அந்த மாதிரி நீ கரெக்டாக ஏதாவது கொடுத்தினா வேணால் நான் கேஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவார். இவருக்கு எப்படியாவது எனக்கு அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பார். ஆனால் இவர்கிட்ட இந்த ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. இப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கே வந்து கோவம் வரும், கடுப்படிச்சு விடுவார். அப்போ அங்கே வேலை பார்க்குற இன்னொரு ஆஃபீஸர் சொல்லுவார், அவர் வந்து ரொம்ப கராரான பேர் வழி, ஏதாவது கொஞ்சம் கை காசு அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பண்ண வழியை பாரு அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னென்னா, அவருக்கு ஒரு வேறு ஒரு வேலை வரும். அதாவது ஒரு அரசியல்வாதி வந்துட்டு அங்கே ரைடு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வேலை தான் வரும். இப்போ அங்கே போகும்போது எதுவுமே அவர் கையில் கிடைக்காது. தேடுற வரைக்கும் தேடி பார்த்துட்டு வெளியே வரலாம் நினைக்கும் போது கட்டில் கீழே குனிச்சு பார்க்கும்போது அங்கே பெரிய ஒரு பெட்டி மாதிரி அதில் நிறைய பணத்தை வந்து வச்சுருப்பாங்க, மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சிருவார். அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து வெளியே வந்துட்டு அவரை கொஞ்சம் மிரட்டிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு இருப்பார். அப்போ ஹீரோ இங்கேயும் வந்து திரும்ப அவரோட பொருளை காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கூட வந்த இன்ஸ்பெக்டரோட இன்னொரு வேலை பார்ப்பார்ல, அந்த கான்ஸ்டபிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இப்படியே பண்ணிகிட்டு இருக்காத, அவருக்கு வந்து காசு தான் எதிர்பார்ப்பாரு, உன்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொண்டு வந்து கூட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலை பார்க்குறோம், அதாவது உன் பொருளை கண்டுபிடிச்சி தரத்துக்காக நாங்கள் தனிப்படையே அமைச்சு உன் பொருளை தேடி கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ என்ன செய்வார்னா, இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, பணம் கொடுத்தா தான் வேலை நடக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் புரிஞ்சிடும். இப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வேகமாக வருவார். அவர்கிட்ட இருக்க நகை எல்லாத்தையும் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி அதை காசாக மாற்றி கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுப்பாரு. எப்படியாவது எனக்கு அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க, அது எங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி, அது இருந்தால் தான் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியும், அதை நான் சாமி மாதிரி வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன், எவனோ வேணும்னே அதை எடுத்துட்டான் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு புலம்புவார். சரி நீ தான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டில, எப்படியாவது நாங்கள் இதுக்குன்னே தனிப்படை அமைச்சு உன்னோட பொருளை நாங்கள் கண்டுபிடிச்சி தரோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இவரை அனுப்பிடுவாங்க. அப்போ அவங்களாம் என்ன பேசிப்பாங்கன்னா, இவ்வளோ இதாக தேடுறான் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் இப்போ ஒரு வழியாக அவங்களுக்கு ஹீரோ தேடுற பொருள் வந்து ஒரு குப்பை தொட்டி அப்படின்றது தெரிஞ்சிடும். சரி அவன் தான் ஏதோ லூஸ் மாதிரி செய்கிறான், பணம் கொண்டு வந்து கொடுத்துருக்கான், கிடச்சா நம்ம கொண்டு வந்து போய் கொடுப்போன்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அப்போ தான் இந்த இன்ஸ்பெக்டருக்குள்ளெல்லாம் என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, சாதாரண ஒரு குப்பை தொட்டியவே இவன் இந்த அளவுக்கு தேடுறான் அப்படின்னா அங்கே அதில் ஏதாவது ஒரு விலை கூடின ஒரு பொருளை தான் அவன் மறைச்சி வச்சுருக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை கவனம் கொடுத்து அதை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணிப்பாங்க. அதனால இப்போ அந்த குப்பை தொட்டியை தேடுற முயற்சியிலையும் அவங்க உண்மையிலேயே ஈடுபட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்போ அந்த பாப்பா வந்து வளர்ந்துரும். அந்த பொண்ணு வந்து இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து என்னென்னா கரெக்டாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது, அந்த மாதிரி தான் அவர் வளர்த்துருப்பாரு. அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும் இருக்கும். பொய் சொன்னாவோ தப்பு செஞ்சாலும் அந்த பொண்ணுக்கு கோவம் வரும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்கும். இப்போ அது மேலே வந்து அது செய்யாத தப்பை வந்து ஒரு பழி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதுக்காக ஸ்கூல்லேருந்து கரஸ்பாண்டன்ட் இப்போ கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்து கண்டபடி திட்டுவாங்க. இது அவர் வந்து அப்பா வந்து கேட்பார். ஹீரோ கேட்டுட்டு என் பொண்ணு வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தான் உறுதியாக சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ இந்த கரஸ்பாண்டன்ட் என்ன செய்வார் அப்படின்னா, ஒத்துக்க மாட்டார். எல்லா தப்பு செய்கிறவங்களும் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, கூட்டிகிட்டு போய் அவன் பொண்ணை அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் தான் பொண்ணை வந்து அவர் ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் பேசுவார். எவ்வளோ சொல்லியும் புரிஞ்சிக்கவே மாட்டார். அப்போ அங்கே ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சர் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ அதாவது வீடியோ வந்து ஒரு ப்ரூஃபாக காட்டுவாங்க. இப்போ எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃபாக இருந்தால்
இருந்தால் தானே நம்ம தப்பிக்க முடியுது. அந்த மாதிரி காட்டின உடனே இப்போ இந்த கரஸ்பாண்டன்ட் என்ன சொல்வாருன்னா, இதெல்லாம் ஏம்மா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த மாதிரி, அதாவது அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்காங்கல்ல, இவன் முன்னாடிலாம் என்னை அவமானப்படுத்தணுமா, இதை நீங்கள் தனிப்பட்ட முறையிலையாவது என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி இப்போ அதுவும் நீ இவர் முன்னாடி வேற காட்டிட்டு இதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு வந்து அசிங்கம் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். அவங்க சொன்ன ப்ரூஃப் படி இந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை, வேறு ஏதோ ஒரு பையன் மேலே தான் தப்பு இருக்கும். உடனே அந்த பையனை கூப்பிட்டு ஒரு அரைஞ்சிருவார். சரி பிரச்சனை தான் முடிஞ்சிடுச்சுல, கிளம்புங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லுவார் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். உடனே இவருக்கு கோவம் வந்துடும் ஹீரோவுக்கு. என் பொண்ணு தப்பு பண்ணல, நான் அப்பத்துலேருந்து சொன்னல சார், என் பொண்ணுக்கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். என்னது சாரி கேட்கணுமா, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரஸ்பாண்டன்ட் வந்து ஹீரோவை மிரட்டுவார். அவர் வேறு எதுவுமே பேச மாட்டார். நம்ம விஜய் சேதுபதி பற்றி நம்மளுக்கு தெரியும்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதே மட்டும் தான் அவர் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்ணு தப்பு பண்ணல, நான் அப்போதிருந்து சொன்னல சார், என் பொண்ணுகிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். இங்கே பாருடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் கொஞ்சம் மிரட்டுற தோரணையில் பேசிட்டு வெளியே போகலன்னா இப்போ இப்படிதான் சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருப்பார். கொஞ்சம் கூட அவர் அசையவே மாட்டார். திரும்ப அவர் சொன்ன அதே வார்த்தையை திரும்ப சொல்லுவார். அப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவனை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். உடனே ஒரு கூட்டமே வந்துடும், அந்த செக்யூரிட்டிலேருந்து டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே அடிப்படி சண்டையாக போய் அவரை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்துட்டு போவாங்க. அவர் சுத்தமாக அசைய மாட்டார். ஒரு கம்பி, அவரோட ரூமோட கம்பியை வந்து அவர் டைட்டாக பிடிச்சிட்டு இருப்பார். என்ன பண்ணாலும் அசையவே மாட்டார். ஒரு கூட்டமே அவரை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும். அவர் பாட்டுக்கு அந்த கம்பியை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரே வார்த்தை தான், என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளுங்க சார், என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இவர் கண்டுக்கவே மாட்டார். இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு தனியாக இவர்கிட்ட வரும். அவங்க அப்பா அந்த மாதிரிலாம் போராடிட்டு இருக்கிறத பார்க்கும். அழுதுகிட்டே இவர்கிட்ட வந்து சொல்லும், என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க சார், நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் எங்கள் அப்பா விடவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அந்த கரஸ்பாண்டன்ட் இவரையும் பார்ப்பாரா, அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு இருப்பார். அவர் அந்த கம்பியை பிடிச்சி இழுக்கிறாரு பார்த்தீங்களா, இழுக்கும் போது அது ஒரு தூண் மாதிரி தான் இருக்கும். அந்த தூணே வளைஞ்சிக்கிட்டு வரும். வளையும் போது பார்த்தீங்கன்னா அந்த கரஸ்பாண்டன்ட்டுக்கு பயமே வந்துடும். ஐயோ எல்லாரும் அவனை விட்டு தொலைங்கடா அப்படின்னு சொல்லி கத்துவார். 4வது தடவை அவர் கத்தும் போது தான் வந்து அவரை பிடிச்சி வச்சுருக்காங்க, அவரை விடுவாங்க. இந்த கூட்டமே சேர்ந்து அவரை பிடிச்சிருக்கு. அவர் ஒரு கம்பியை மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த கம்பி டோட்டலாக வளைஞ்சி இப்போ இந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுகிற மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு அவர் பிடிச்சி ஃபோர்ஸாக அழுத்திட்டு இருப்பார். அப்போ அந்த பொண்ணு வந்து கேட்கறதுனால வேறு வழி இல்லாமல், எம்மா நான் தெரியாமல் சொல்லிட்டேம்மா, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாரி கேட்டுருவார். அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு வந்து மனசு அமைதியாக இருக்கும். பொண்ணை கூட்டிகிட்டு இப்போ தான் வெளியே வருவார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பொண்ணு மேலே பிரியமாக இருப்பார். இதே மாதிரி அந்த பொண்ணை கொள்றதுக்குலாம் நிறைய சிரமங்கள் வந்தால் ரொம்ப பிரியத்தோடு அந்த பொண்ணை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்த்துட்டே இருப்பார். அதுக்கு எது ஒன்று ஆனாலும் இவரால் தாங்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனான ஒரு அப்பாவாக அழகாக நடிச்சிருப்பார். இதுக்கான நிறைய போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ எதுக்காக வந்து அந்த குப்பை தொட்டியை தேடிட்டு இருக்காரு அப்படின்றது மட்டும் சஸ்பென்ஸாகவே இருக்கும். அது செகண்ட் ஹாஃபில் தான் நம்மளுக்கு அது தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வில்லன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே அவர் மிஸ்பிஹேவ் பண்ணுவார். அதாவது எல்லாரையுமே ரேப் பண்ணுறது அது ஒரு வேலையாக வச்சுட்ருப்பார். அந்த மாதிரி அவரால் பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்களாக வந்து நம்ம ஹீரோவோட பொண்ணும் இருப்பாங்க. இது ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் பொண்ணை தப்பாக பேசினாலே வந்து அவர் சாரி கேட்க வரைக்கும் விடமாட்டார். இப்போ தான் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால இப்போ அவரை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இப்போ ஹீரோவோடதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ வில்லன் வந்து ஒரு தப்பு செஞ்சு இப்போ ஜெயிலில் தான் இருக்கார். எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சரியாக தெரியல. அதனால தான் அவர் இப்போ வந்துட்டு அவர் தப்பு பண்ணதுனால அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வில்லன் வந்து போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்கார். எங்கே இருக்காருன்னு பார்த்து அவரை பழி வாங்கணும். அதுக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரி என்னோடய பொருள் ஒன்று தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்து ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு ஏற்படுத்தி வில்லனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணுறாரு. இப்போ அதுக்கான முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டு இருப்பார். இதுக்கிடையிலே ஹீரோ அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்னோடய பொருள் கிடச்சதான் கேட்டுகிட்டே இருப்பார். அதில் அவங்க சரியாக கவனம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கள்ட்ட பெரிய கலாட்டாவே பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவரை பொறுமையாக உட்கார வச்சு கேட்பார், உன்னோட பொருள் தொலைஞ்சது என்ன, அதுக்கு ஏதாவது அடையாளம் சொல்லு, திருடினவனை ஏதாவது பார்த்தியா, உன்னால் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு ஹீரோ இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா, எனக்கு ஒரு அடையாளம் தெரியும், அவன் திருடினவன்கிட்ட வந்து எப்படி இருந்ததுன்னா, அவன் திருடிட்டு போகும்போது அவன் முதுகில் ஒரு காது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இது யாருக்குமே இது புரியவே புரியாது. உடனே இப்போ என்ன சொல்வாங்கன்னா, அங்கே இருக்க ஒரு அக்யூஸ்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, முதுகுல காது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ அந்த அக்யூஸ்ட் வந்து 2 காதையும் மூடிக்கிட்டா 3வது காது வந்து முதுகுல இருக்கும்ல சார் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணவும், ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறதுனால அந்த அவர் மேலே உள்ள கோவத்தை ஃபுல்லாக அந்த அக்யூஸ்ட்டை காட்டுவார். நல்லா போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருப்பார். இப்போ இவர் என்ன சொல்வார்னா, உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா என்னோட கேஸை வந்துட்டு நீங்கள் வந்து சிபிஐக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ இன்ஸ்பெக்டருக்கு கோவமே வந்துடும். ஒரு குப்பை தொட்டி தானே காணும், வேறு ஏதாவது வாங்கிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே அவர் ஹீரோ இப்போ என்ன சொல்வார்னா, அதுதான் எனக்கு லக்ஷ்மி, அதுதான் என் குழந்தையோட உயிரையே காப்பாற்றுச்சு, அதை நான் தெய்வமாக வச்சுருக்கேன், அது எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று அடம் முடிச்சிட்டே இருப்பார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையிலே தேடித்தரோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில அப்பப்போ வில்லன் இருக்கார்ல, அவர் செஞ்ச வேலைங்கள்லாம் அப்பப்போ ஃப்ளாஷ்பேக்காக காட்டிகிட்டு இருப்பாங்க. வில்லனுக்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் திருட போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் திருடிடுவார். அங்கே உள்ளவங்க வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் போலீஸ்ட்டு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சுவாங்க. நீ சொல்ல மாட்டேதான், ஆனால் என்னை நீ பார்த்துட்டியே, என்னைக்கா இருந்தாலும் எனக்கு இது ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருட போன இடத்துல வந்து கொலையும் பண்ணிட்டு தான் போவார். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு தான் போவார். இதை அவர் ஒரு பழக்கமாக வேற பண்ணிகிட்டே இருப்பார். இவருக்கு ஒரு ஃப்ரெண்டும் ஒருத்தர் அவரும் இருப்பார். 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும். அவர் எடுத்துகிட்டு வர இந்த பொருள் எதுக்காக அதெல்லாம் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னா, வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க ஒய்ஃபுக்கும் பிள்ளைக்கும் இவர் திருடன்னு தெரியாது. ஸோ அவர் அந்த குட்டி குட்டியாக ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து அந்த பாப்பா கிட்ட விளையாட கொடுப்பாரு. அந்த பாப்பா அதை வந்து பிடிச்சிருந்தா வச்சுக்கும், பிடிக்கல அப்படின்னா வந்து அந்த குப்பை தொட்டி இருக்குல்ல, அதில் தூக்கி போட்டுரும். அந்த குப்பை தொட்டியை தான் வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து லக்ஷ்மியாக வச்சு அந்த குப்பை தொட்டியை வச்சு ரொம்ப பாதுகாப்பாக வச்சு பாதுகாத்துட்டு இருப்பார். அது வந்து வில்லனோட வீட்டில் இருக்க ஒரு குப்பை தொட்டி தான். இந்த மாதிரி இந்த பழைய பொருள்லாம் எடுத்துகிட்டு வராருல, அந்த பொருளில் ஒரு தடவை வந்து அந்த பாப்பா வச்சுருக்காருல, அதுக்கு வந்து முதுகில் அடிபட்டிருக்கும். அதுக்கு மருந்து போட்டுட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் வந்து இந்த போலீஸ்காரங்களாம் வந்துட்டு அந்த பொருளை அதாவது அந்த குப்பை தொட்டியை தேடுற மாதிரி சீன்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த குப்பை தொட்டி உண்மையான குப்பை தொட்டி அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் பேசாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது மாதிரி புதுசாக ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போலீஸ்காரவங்க அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வாங்க போகும்போது தான் இவரை பார்ப்பாங்க. இவர் என்ன சொல்வார்னா, போலீஸ்காரங்களோட இன்ஃபார்மராக இருப்பார். அந்த குப்பை தொட்டி நானும் சேர்ந்து உங்களோட தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தான் அதை திருடுறேன்றதே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி, அதாவது அவர் திருடி இருக்க மாட்டார், அப்படியாவது நம்ம அந்த ஆக்ஷன் செஞ்சு கட்டி ஒத்துருக்கலாம், ஏன்னா அந்த கதையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டி வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் அதை அழுக்காக்கி அது எப்படி குப்பை தொட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே மாற்றி கொண்டு வருவாங்க. இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னால் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்வார்னா, அவன் குப்பை தொட்டி காணுன்னு தானே சொன்னான், ஸோ இது அவன் குப்பை தொட்டி கிடச்சிருச்சுன்ற மாதிரி கொடுப்போம். இது இல்லை என்ன அதில் வேறு ஏதாவது வச்சுருந்தேன்னு அவன் சொன்னான் அப்படின்னா, அதாவது ஒரு பொருள் வச்சுருந்து அந்த பொருள் காணும் கம்ப்ளைண்ட்டில் அந்த பொருளை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம், அதுக்குள்ளே வேறு ஏதாவது வச்சுருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. இப்போ இவன் இது மட்டும் தான் இருக்குன்னு அவன் கேட்கும் போது அவன் எதுக்காக தான் இவ்வளோ நாள் இதை தேடிட்டு இருந்தான் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ இவங்க போலீஸ்காரங்களாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு இடையில் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்றது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிட்டு இருக்கும். அப்படி ஒரு நாள் தான் அது வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக போயிருக்கும். ஒரு வாரம் அதுக்காக வெளியூர் போயிருக்கும். அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காது. அவங்க அப்பா கிட்ட ஷூ வாங்கி கேட்டுட்ருக்கோம். இந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு வாரம் முடிஞ்சு ஊருக்கு வர நாள் அது. அன்னைக்கு வந்து அவங்க அப்பா எப்படியாவது ஷூ வாங்கிடணும் பொண்ணு கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அது ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, நிறைய கடை தேடி எரிஞ்சு அதை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு 10 மணி ஆனாலும் அவர் வந்து கடத்தெருவு தேடி அலைஞ்சிட்டு இருப்பார். அப்போ இந்த பொண்ணு வந்து அன்றைக்கி தான் ஒரு வாரம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கிறதுனால குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும். அப்போ தான் அது வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு சத்தம் கேட்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வில்லனுங்களும் அவங்க கூட சேர்ந்த 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்களோட பழக்கப்படி அவங்க திருட தான் வந்திருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கிறத பார்த்த உடனே இது சத்தம் போடவும் இந்த பொண்ணை வந்து ஒரு வழியாக்கிட்டு தான், அதாவது ரேப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நடந்துடும். இதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வில்லன் இன்னொரு ஆள், இன்னொருத்தர் 3வது ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குப்பை தொட்டியை வேணால் நானாக வந்து திருடினதாக ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒத்துக்கிட்டாருல, அவரும் தான் அந்த 3வது ஆளாக இருந்திருப்பார். இதெல்லாம் ஹீரோக்கு இங்கே போலீஸில் அந்த ஒரு ஆள் இருக்கார், ஏன்னா அவர் போலீஸோட இன்ஃபார்மர் தான். அது யாருன்னு அவருக்கு அப்போ ஹீரோக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து குப்பை தொட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருப்பார். அவர் அப்படி தங்குறதுனால அங்கே போகிறவர் இன்ஸ்பெக்டர் இல்லை கான்ஸ்டபிள் எல்லாருமே அவரை குப்பை தொட்டின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு ஆள் இப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் அவர் அதில் ஆளுங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும், ஒன்று அந்த வில்லனை கண்டுபிடிக்கணும், அவன் கூட தொடர்புலேருந்து இன்னொருத்தர் யாரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இப்படி பண்ணுறது. இந்த பிரச்சனையை முடிச்சு விட்றதுக்காக தான் கிடைக்காத குப்பை தொட்டியை கிடைச்ச மாதிரி அவங்க ஜோடிச்சாங்க போலீஸ்காரங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபார்மர் இருக்கார்ல, அவரையே வந்து அதுக்கு முன்னாடி இது திருடினவன் யாருன்னு நம்ம ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிக்கணும், அவன் தான் இது திருடின மாதிரி ஜோடிக்கணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பார். அவருக்கு அந்த திருடனா யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் தான் இந்த போலீஸ் இன்ஃபார்மர் இருக்கார்ல, நான் வேணால் திருடனா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துப்பார். நல்ல வேலை எனக்கு ஆள் கிடச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேஸை அப்படி ஜோடிச்சு கொண்டு போயிட்டுருப்பாங்க.
போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோ இருக்கும்போது தன் பொண்ணுக்கு நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டார் அவர். ஆனால் வந்து அடிக்கடி அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி நடந்ததை நினச்சி அங்கே வந்து ரொம்ப கலங்கிட்டே உட்காந்துருப்பாரு. அந்த சீனும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பொண்ணை அந்த திருட வந்தவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அந்த கொல்லாமல் மட்டும் விட்டுருவாங்க. அந்த வில்லன் வந்து போகிற இடத்துல எல்லாரையும் கொன்னுடுவான். ஆனால் இந்த பொண்ணை கொண்டு இருக்க மாட்டான். அவனுக்கு டைம் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றதுனால அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு போயிருப்பான். இவரும் தேடி அலைஞ்சு தன் பொண்ணு கேட்ட ஷூவை வாங்கியிருப்பார். இப்போ வந்து பார்க்கும் போது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருந்திருக்கும் தன் பொண்ணு இந்த மாதிரி கிடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ப்பார். பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது அந்த பொண்ணு வந்து அந்த கோலத்தில் பார்க்கும்போது அவர் தேம்பி தேம்பி அழுறதை பார்க்குறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு சீனாக இருக்கும். அப்போ அந்த பொண்ணு வந்து என்னை நான் எது சொன்னாலும் நீ செய்வலப்பா, என்னை இந்த மாதிரி ஆக்குனவனை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அவர் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருப்பார். என்னை இந்த மாதிரி பண்ணவனை வந்து முதுகில் வந்து ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு அடையாளத்தை சொல்லிடும். இதுக்கிடையில் அது நான் தான் திருடன் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஃபார்மராக ஒருத்தர் ஒத்துக்கிட்டாருல, அவருக்கு வந்து இப்போ அந்த பொண்ணோட அப்பா தான் இவருன்றது தெரிய வந்துடும். அப்போ இவன் நம்மளை பிடிக்க தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா போலீஸ்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவார். அதாவது அந்த மாதிரி தான் நடக்காமல் தனக்கு ஏதோ நடந்த மாதிரி ஒரு கதையாக ஜோடிச்சு சொல்லுவார். போலீஸ்காரங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா இவன் ஏதோ பிளான் பண்ணிவிட்டு ஏதோ தப்பிக்கிறதுக்காக இவன் கதை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க. ஆனால் அவருக்கு தெரியும் இந்த தப்பு செய்யும்போது நம்மளும் அதில் ஒருத்தராக இருந்தோம், நம்மக்கிட்ட இப்போ ஆபத்து நெருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறோன்றதுக்காக இப்போ வில்லனுக்கு கால் பண்ணி சொல்லுவார். இப்போ வில்லன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ அவன் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு போ, என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபாலோ பண்ணி சொல்லுன்னு சொல்லி வில்லன் சொல்லுவார். இவர் போகிறதுக்கே பயப்படுவார். எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும்னு சொல்லிட்டு நினைப்பார். ஆனாலும் அவரால் தப்பிக்க முடியாது. இந்த டைமில் எதுக்காக அவர் வந்து ஹீரோட வீட்டுக்கு அவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னா கொள்ளடிக்கிறதுக்காகவும், இன்னொரு விஷயம் வந்து தன்னோட ஒய்ஃபும் பிரச்சனை அந்த மாதிரிலாம் போலீஸ் வந்து தன்னை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவர் தான் காரணம். ஹீரோ தான் வந்து தன்னை வந்து முடிவெட்ட போகிற நேரத்தில் வந்து அவர் மாட்டி விட்டதுனால தான் தான் ஜெயிலுக்கு போனது, தான் குடும்பத்தில் பிரச்சனை. அதனால் இப்போ ஹீரோ வந்து கொல்றதுக்காக தான் அவர் வீட்டுக்கு வந்திருப்பார். அந்த டைமில் தான் அந்த பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கும். ஹீரோவும் வீட்டில் இருந்திருக்க மாட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இப்போ அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு தான் அவர் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரும்போது இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் அவராக அடித்து போட்டிருப்பார். எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு தன்னைத்தானே காயமாக்கிப்பார். ஏன்னா இந்த மாதிரி நடந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஆக்கிட்டு வீட்டில் உள்ள பொருள் காணா போன மாதிரி அவர் வந்து சீன் மேக் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் காணா போச்சுன்னு தேடிட்டு இருக்காருல அந்த லக்ஷ்மின்னு ஒரு குப்பை தொட்டி, அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பொண்ணை வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கல்ல, அந்த பெட்டுக்கு கீழேயே வந்து அந்த காணா போன அந்த லக்ஷ்மின்னு சொல்கிற அந்த குப்பை தொட்டி வந்து கீழேயே தான் இருந்துகிட்ருக்கும். இப்போ இவர் சும்மா தான் அந்த கேஸ் கொடுத்துருக்காரு. இது தெரியாமல் போலீஸ்காரங்களாம் வந்து அந்த ஆளை வச்சுட்டு இந்த மாதிரி உன் பொருளை வந்து கண்டுபிடிச்சாச்சு, அதை திருடினவனையும் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோவையும் கூட்டு வந்து அவர் வீட்டில் வந்து நீ எப்படி திருடின அப்படின்னு சொல்லிட்டு திருடனை வச்சு கேட்பாங்க. அப்போ அவர் அந்த போலீஸ் இன்ஃபார்மர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன், இந்த பக்கம் இப்படி கதவை திறந்து வந்தேன், அப்போ நீ கூட சத்தம் போட்டு கத்துனியே, அப்போ நான் கூட உன் வாயை பொத்துனேனே, நீ கூட என்னை கடிச்சு வச்சியே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து பார்க்கும்போது இவங்களை பார்க்கும்போது அது கத்தும் போது அவர் வாயை மூடுவார். அந்த பொண்ணு இவரை கடிச்சு வச்சிருக்கும். அதை வந்து இப்போ அப்பாக்கார்கிட்ட அந்த சீனை அப்படியே சொல்லி காட்டிகிட்டு இருப்பார் இந்த ஆள். இப்போ ஹீரோ கிட்டே அவர் பேசும்போது உண்மையை ஒத்துக்கிட்டார்ல, அதனால் இப்போ ஹீரோ வந்து அவரை ஹக் பண்ணுவார். ஹக் பண்ணும்போது முதுகில் அவருக்கு கட்டி இருக்கும், அதை கண்டுபிடிச்சிருவார். அப்போ தான் பொண்ணு சொன்ன அடையாளம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவார். இப்போ போலீஸ்கிட்ட வந்து நான் தனியாக பேசணும்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே நிற்பாங்க. அப்போ வந்துட்டு இவர் என்ன சொல்வார் அப்படின்னா, விஜய் சேதுபதி வந்து மெதுவாக சத்தம் இல்லாமல் கொஞ்சமான குரலில் வந்து இவரை கண்டபடி திட்டுவார். உடனே இதுக்கு ஒரு பதிலுக்கு என்ன சொல்வார்னா, நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா உன் பொண்ணு அன்னைக்கே கொண்டு போட்டு போயிருக்க முடியும், நான் போனால் போதுன்னு விட்டுட்டு வந்ததுனால தான் அவள் இன்னைக்கு உயிரோடவே இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் பேசுவார். உடனே என்னது உயிரோட இருக்கான்னு அந்த இதெல்லாம் அவங்க போலீஸ்க்கு அதில் விழாது, நான் வெளியே திரும்ப வந்தேன்னா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு இருப்பார். அதாவது இந்த திருட்டு கேஸில் இவர் இப்போ பிடிச்சி உள்ளே போட போகிறாங்கல்ல, அதுக்காக இவர் கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால இவரை பழி வாங்குற மாதிரி அவர் பிளான் பண்ணுவார். இப்போ போலீஸ்காரவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி இவன் தான் பண்ணியிருக்கான், திருட்டுத்தனம் பண்ணிட்டான், உன்னோட லக்ஷ்மியை காணும்னு சொல்லிட்டு அது திருடிட்டான்னு தெரிஞ்சிச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மகாராஜா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவார்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம் சார், விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எனது ஒன்றும் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்கார் கேட்பாரு. ஆமாம், எதுவும் பண்ண வேணாம், விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ போலீஸ்கார் என்ன கேட்பாருன்னா, உன் பொண்ணை இப்படி பண்ண வேணா சும்மா விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ தான் ஹீரோ நிமிந்து பார்ப்பாரு. அவர் சொல்லலை, ஆனால் இவர் விஷயம் எல்லாமே இப்போ போலீஸ்காருக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஹீரோ பாட்டுக்கு அமைதியாக நிற்பார். இப்போ போலீஸ்கார அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் என்ன செய்வார்னா, அந்த குட்டையாக இருக்கார்ல, அவரை வந்து சட்டையை பின்பக்கமாக கிழிச்சிருவார். அவருக்கு முதுகில் வந்து ஒரு கட்டி இருக்கும். இது தானே நீ முதுகில் காது இருக்குன்னு சொன்னது, இவன் தான் அந்த ஆளுன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு அருவாளையே ஹீரோக்கு கொடுப்பாரு. இந்த உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யின்னு சொல்லிட்டு அவரை உள்ளே விட்டுட்டு வெளியே வந்து கதவு லாக் பண்ணிடுவாங்க. இப்போ கூட இருக்க போலீஸ்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை நம்ம தவிர தான் உருளுன்னு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்வார், இதே உன் பொண்ணாக இருந்தால் நீ சும்மா இருப்பியா, அவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரியுதுல, இதுதான் அவனுக்கான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துலையே வந்து அவரை வந்து அடித்து கொன்னுடுவார். இதுக்கப்புறம் அந்த 3வது ஆள் மெயினான வில்லன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை தேடி போயிட்டுருப்பார். அப்போ தான் அவர் கட்டட வேலை பார்த்துட்டு இருக்கிறத ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிப்பார். அங்கே பார்த்தோன்னே அவர் இந்த வில்லன் வந்து ஹீரோவை பார்த்தோன்னே, உன்னால் தாண்டா என் வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு, நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என்னோட பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க, என்னை விட்டு பிரிஞ்சு போனது இல்லாமல் இறந்து போயிட்டாங்க, அதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கும் அவருக்கும் பயங்கரமான சண்டை வரும். அங்கே போட்டு 2 பேரும் போட்டு பயங்கரமாக அந்த சண்டை இருந்துகிட்ருக்கும். வேணும்னே அந்த பொண்ணு அந்த மாதிரி செஞ்சதுக்காக ஹீரோ வந்து செம்மையாக அடின்னு அடிச்சிட்டு இருப்பாரு. அவர் நல்லா அடிச்சு போட்டுருவார். ஆனால் கொல்ல மட்டும் மாட்டார். ஆனால் கொல்லணும்னு அவருக்கு தோணும். ஏன் அவர் கொல்லாமல் விடுறாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் பொண்ணு வந்து கேட்டிருக்கோம். அதுக்காக தான் அவர் கொல்லாமல் விட்டுருப்பாரு. இப்போ இதுக்காகவே பொண்ணை வர சொல்லி கூட்டிகிட்டு வர வச்சு இவனை காட்டுவார். அவனை பார்த்தோன்னே இந்த பொண்ணு என்ன பேசணுன்னா, அந்த உலகத்திலேயே மோசமான மிருகம் யாருன்னு பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லாமல் அது நகையை கொண்டு வந்திருக்கோம். இந்த நகைக்காக தானே என் வீட்டுக்கு நீ வந்த, இந்தா வச்சுக்கோ, பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அது மட்டும் இல்லாமல், நான் இங்கே வரலைன்னா எங்கள் அப்பா உன்னை கொன்று இருப்பார், உனக்கு உயிர் பிச்சையும் போடுறேன், இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நகையும் அவன் முகத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போகும். அப்போ தான் அந்த ஆள் வந்துட்டு, அந்த வில்லன் இருக்காருல்ல, அவர் வந்து அந்த பையை பிரித்து பார்ப்பாரு. அதில் வந்து ஒரு நகை இருக்கும். அந்த நகை எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவர் பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாரு, ஒரு செயின். அந்த செயினை வந்துட்டு கொடுக்க முடியாமல் போயிருக்கும். அந்த பிறந்த நாளுக்கு போட்ட செயின் தான் வந்து இவர்கிட்ட இப்போ இருக்கும். இப்போ தான் இவருக்கு புரியும். அதாவது இவர் பிறந்த நாளைக்குன்னு வாங்கி கொடுத்த செயின் அது. இப்போ என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்கல்ல, விஜய் சேதுபதி ஒய்ஃபும் அவர் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு வாங்கின செயினை வந்து கொடுக்க வந்திருப்பாங்க. அப்போ அந்த டாய்ஸ் வாங்கும் போது அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட ஒய்ஃபு, வில்லனோட ஒய்ஃபு, விஜய் அதாவது ஹீரோவோட குழந்தையும் வந்து இறந்து போயிருக்கும். இப்போ ஹீரோ தூக்கிட்டு வந்த குழந்தை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, வில்லனோட குழந்தையாக தான் இருக்கும். அதையே தான் குழந்தையாக நினச்சி அவர் இவ்வளோ நாள் வளர்த்துட்டு இருப்பார். இது யார்கிட்டையும் அவர் சொன்னதே கிடையாது. இந்த செயின் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து திருட போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி தப்பாக நடந்துக்கிட்டாங்கல்ல அந்த வில்லனுங்களாம், அப்போ அந்த பொண்ணை ஓங்கி அடிச்சிருப்பாரு. அது முதுகில் வந்து ஒரு காயமாக இருக்கும். அந்த காயத்தையும் இப்போ வில்லன் வந்து பார்ப்பாரு. பார்த்தோன்னே அது என் பொண்ணு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருவாரு. இப்போ ஹீரோ கிட்ட அது என் பொண்ணு தானே, என் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சுவார். ஹீரோ வந்து அது ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம பொண்ணை கூட்டிகிட்டு கீழே இறங்கிடுவார். அவர் நின்று கதறி அவரால் வர முடியாது, நல்லா அடி வாங்கி படியெல்லாம் தவந்து வந்துட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே அவங்க ஏறி போயிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து நடந்து போகும்போது அந்த சிமெண்ட்டில் வந்து அந்த பொண்ணோட பாதம் பட்டிருக்கும். இந்த வில்லன் வந்து பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கட்டடத்துலேருந்து அப்படியே அவர் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வந்து குதிச்சிருவார். குதிச்ச உடனே அந்த பொண்ணோட பாதம் பட்ட இடத்துல வந்து அவரோட ரத்தம் பட்டு அப்படியே அவர் இறந்து போயிடுவார். அதாவது இந்த அளவுக்கு அவர் வந்து தான் ரத்தத்தை கொடுத்து தான் உயிரை கொடுத்து பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை இருக்கும். பெத்த பொண்ணுக்கிட்டே அப்படி தப்பாக நடந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை எடுத்திருப்பாங்க. உண்மையிலேயே ரொம்ப அருமையாக அந்த கதையை எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வருன்றதை நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். இதை வந்து யாராலும் ஏற்றவே முடியாது. ரொம்பவே மனசு கனமாக இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு ஒரு 2-3 நாளைக்காவது அந்த எப்படி சொல்கிறது, அந்த மனசுலேருந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் மறையாத மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மெசேஜ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பொண்ணுக்கிட்டே அப்படி தப்பாக நடந்துக்கிட்டோன்ற மாதிரி எந்த பொண்ணாக இருந்தாலும் நம்ம பொண்ணு தானே அப்படின்னு நினச்சா அங்கே தப்பு நடக்கவே வாய்ப்பே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.